இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் எத்தனையோ வடிவத்துக்குள்ள நான் இந்த அனுபவத்தை ஒரு பதிவேற்றமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இந்த அமர்நாத்தில் கூட இந்த பனிலிங்கம் இருக்கிற இடத்துல நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் எப்படி ஒரு அனுபவத்தை சொல்கிறோமோ அந்த மாதிரி விவேகானந்தருக்கு ஒரு அனுபவம் அவருடைய எழுத்தில் நம்ம பார்த்தோம். அது என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அவருடைய யாத்திரை பிரயாணம் அவர் போயிருக்கிறார் அந்த பனிலிங்கத்தை பார்க்க. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்கிறார். அது ரொம்ப சிரமப்பட்டு அவரால் ஏற முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே போய் அவர் ஒரு ப்ராப்பராக ஒரு சாதாரண துறவி மாதிரி சாதாரணமாக ஒரு அடிப்படையாக ஒரு பக்தன் எப்படி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவானோ அந்த மாதிரி அவர் ஃபாலோ பண்ணியிருக்கிறார். அங்கே இருக்கிற என்னென்னலாம் வழிமுறைகள் இருக்கோ அந்த வழிமுறை மாதிரியே நடந்திருக்கிறார். வழிமுறைன்னா நமக்கு ஒரு வகுத்து கொடுத்துருப்பாங்கல்ல, இப்படி தான் நீங்கள் குளிச்சுட்டு இங்கே உட்காரணும், இங்கே நடக்கணும்னு. அந்த மாதிரியெல்லாம் அவர் ஒரு குழந்தை மாதிரி அவர் ஃபாலோ பண்ணியிருக்கிறார். அப்போ அவர் ஃபாலோ பண்ணி அங்கே தியானத்தில் இருக்கும்போது அவருக்கு முடியாமல் ரொம்ப மூச்சு திணறல் கூட கொஞ்சம் சிரமப்பட்டிருக்கிறார். இப்போ இதயமே கொஞ்சம் ஒரு இடத்துல வீங்கி இருக்கிறதா கூட மருத்துவர் சொன்னதாக கூட அவங்க எழுதியிருக்கிறாங்க. அப்போ அவருக்கு என்ன அங்கே அனுபவம் வந்துச்சு அப்படின்னா, அந்த மலைத்தொடருக்கு போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டார். அவரோட சீடர் ஒருத்தர் காலில் விழுந்து, சுவாமி அந்த அந்த அனுபவத்தை அங்கே நீங்கள் என்ன நடந்துச்சோ அந்த பனிலிங்கத்துக்கிட்ட, அதுக்கப்புறம் கொஞ்சம் மௌனமாயிட்டார் அவர். நீங்கள் அதை கொஞ்சம் சொன்னால் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவர் அதை சொல்லியிருக்கிறார். இது ஏன் அப்படின்னா, பின்னாட்களில் தியானம் செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது தெரியப்படணுங்கிறதுக்காக தான் அந்த சீடர் கேட்டிருக்கிறாரு. அதோட வடிவத்தில் தான் இப்போ நம்ம சொல்கிறோம். அது நாளைக்கு வேறு ஒரு வடிவத்தில் இன்னொருத்தருக்கு உங்களுக்கு உபயோகமாக அது இருக்கும். அப்போ அவர் சொன்னது என்னன்னா, அந்த சாட்சா சிவபெருமான் அப்படிங்கிற அந்த வடிவம் என் தலையில் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவர் அந்த பிரயாணம் போயிட்டு ஒரு 10-15 நாள் ஆகும். அந்த தலையை விட்டு அகலவே மட்டும்தான். அவர் அந்த தலை மேலே உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாராம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிச்சு ஒன்று. இன்னொன்று, அந்த பனிலிங்கத்திட்ட இருந்து ஒரு மாபெரும் ஒரு வரம் பெற்றேன், ஒரு வடிவம் பெற்றேன். என்னன்னா, இந்த மரணம் இருக்குல்ல, அதை நான் எந்த சூழலில் வேணாலும் நானே அதை உருவாக்கிக்கலாம். ஒரு மரணத்தை ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளே என்னென்னா, மரணத்தை நீங்கள் தீர்மானிக்க முடியாது, மரணம் தான் உங்களை தீர்மானிக்கும். ஆனால் ஒரு யோகியாகப்பட்டவன் மரணத்தை தீர்மானிச்சுக்கலாம். மரணத்தை முன்னாடியோ பின்னாடியோ அவன் கட்டமைச்சுக்கலாம், அவன் உருவாக்கிக்கலாம். இந்த வேலை, இந்த உடலை விட்டுருவோன்னா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளேயோ இல்லை 1 மணி நேரத்துக்குள்ளேயோ இந்த உடலை விடுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஒரு யோகியால் தீர்மானிக்க முடியும். அப்போ அதுக்கு ஒரு தியானத்தில் ஒரு அனுபவத்தில் சித்தியாகணும், வரம் பெறணும்பாங்க. அந்த வரம் விவேகானந்தர் கடைசி காலத்தில் தியானத்தில் தன்னுடைய கலையை பயன்படுத்தி உடலை விட்டார். இயற்கையாக எல்லா மனிதனும் மாதிரி எப்போ சாவு வருமோ செத்துட்டு போவோம், வாழ்கிற வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டே இருப்போன்னு அந்த மாதிரி விவேகானந்தர் இல்லை, தன்னுடைய மரணத்தை தானே தீர்மானித்தார். இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது. அவர் உடல் முடியாமல் இருந்தார், கஷ்டப்பட்டார், எல்லாம் ஓகே. ஆனால் அவருக்கு அவருடைய மரணம் அவரை தீர்மானிக்கலை, அவர் தான் மரணத்தை தீர்மானித்தார். அப்போ அவர் மரணத்தை தியானத்து வழியாக, இந்த உச்சித்தலை வழியாக அவருடைய உயிரை விட்டார் இந்த உடல்ல இருந்து. அப்போ அதுக்கு மெயின் அந்த பனிலிங்கத்திலேருந்து அவர் பெற்ற அனுபவம் தான். அப்போ இந்த மாதிரி மரணத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த அனுபவத்தை அந்த மலையில் அவருக்கு கிட்டுனுச்சு, அந்த இடத்துல அவருக்கு சாத்தியமானுச்சு. அந்த மாதிரி தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் எனக்கு ஒரு அனுபவத்துக்குரிய ஒரு செயல் வடிவம் நடந்துச்சு. இந்த வால் நட்சத்திரத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வால் நட்சத்திரம் சாதாரண விஷயம் கிடையாது. முதல் முறையாக தோன்றப்பட்டதிலே மிக சக்தி வாய்ந்த ஒரு வடிவம் தான் அந்த வால் நட்சத்திரம். இந்த வால் நட்சத்திரம் ஒருத்தருக்கு உருவாக்கப்படுறதோ, ஒருத்தருக்கு கிடைக்கப்படுறதோ, ஒருத்தருக்கு அந்த அனுபவம் பெறதுங்கிறது அவ்வளோ சாமானியம் கிடையாது. அந்த வால் நட்சத்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு வடிவம்னு நான் கருதுகிறேன். அந்த வால் நட்சத்திரம் தான் ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப சக்தி வாய்ந்து தோன்றப்பட்டதில் ரொம்ப முக்கியமானதை நம்ம பார்க்குறோம். அது எப்படி இருக்குன்னா, 3 தன்மை கொண்டதில் அது இருக்குது. அது 3 வடிவத்துக்குள்ளே அந்த வால் நட்சத்திரம் இருக்கப்படுகிறது. அந்த மாதிரி அந்த வால் நட்சத்திரத்தோட உண்மைத்தன்மையை அதை உணர்றதுக்கும்
அதை பார்க்கறதுக்கான அதை உணர்ந்து அதை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் கிட்டுனுச்சு. அது எப்படி இருக்குன்னா, பின்னாடி பெடரி, இந்த பக்கம் நெத்தி, மேலே தலையோட உச்சி, இதை 3ஐயும் கனெக்ட் பண்ணுறது வால் நட்சத்திரமாக இருக்குது. இது 3 ஜங்ஷனில் வேலை செய்யும். பெடரியும், முன்னாடி இருக்கிற நெத்தையும், மேலே இருக்கிற தலையோட உச்சியும், இது 3ம் ஒரே நேரத்தில் பணி செய்யும். ஒரே நேரத்தில் இது 3ம் பிரகாசமாக வேலை தொடங்கும். அப்போ இது தொடங்குனா அப்போ அங்கே உள்ள ஒரு வால் நட்சத்திரமாக அந்த செயல் வடிவம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கு, அதுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதோட வடிவத்தில் இப்படி வேலை செய்யும் அப்படின்னு அந்த உணர்வுகளை, அந்த செயல் வடிவத்தை நம்ம உணர்ந்தோம். அப்போ இந்த வடிவத்தை எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வந்து அவசியமாக உணர்ந்துக்கணும், அவசியமாக பார்க்கணும். அப்போ அந்த மலைத்தொடர்கள்லாம் என்ன மாதிரி தீவிரத்தையும் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு எக்ஸ்பீரியன்ஸை ஏற்படுத்தி கொடுக்குதுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒருத்தர் ஒரே இடத்துல உட்கார்ந்து, வீட்டுகளிலே உட்கார்ந்து பெரிய அனுபவம் பெற்றவர் இருக்கிறார். ஒரே மலையில் உட்கார்ந்து அனுபவம் பெற்றவர் இருக்கிறார். சிலவர்களுக்கு பல்வேறுபட்ட மலைகளுக்கும் காடுகள் தொடர்புகளுக்கும் போய் அனுபவம் பெற வேண்டிய ஒரு செயல் வடிவமும் இருக்குது. அப்போ இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்குள்ள ஒரு பெரிய இந்த காலகட்டத்தில் நம்ம செய்ய போகிற அடுத்த கட்டத்துக்கான மிகப்பெரிய பணியையும், அடுத்தது செய்ய போகிற தீவிரமான ஒரு செயல் வடிவத்துக்கான ஒரு முன் ஏற்பாடை தான் நான் இதை பார்க்குறேன். ஏப்ரல் வரைக்கும் என்னுடைய பணிகளுக்குள்ள வேறு வடிவத்தில் இருக்கும். மேவுக்கு மேலே இந்த வடிவம் வேற ஒரு பரிணாமத்தை சந்திக்கணும், வேற ஒரு பரிணாமத்தை நிகழ்த்தப்படணுங்கிறதுக்காகத்தான் இது முக்கியமாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோடைய பயணம் வந்து இருக்கப்பட்டது. அதுக்காகத்தான் இது மையமாக அமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். என்னுடைய வடிவத்துக்குள்ள இது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் கருதுகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு பொசிஷனில் இருக்கிறேன், ஒரு வேலையோடைய தீவிரத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் என்னால் உணர முடிகிறது. அந்த உணர்வுகளையும் அந்த முக்கியமான செயல் வடிவத்தையும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் நம்ம அனுபவிக்க முடிஞ்சிச்சு. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே இன்னொரு பெரிய வடிவம் என்னன்னா, கண்ணகி ஒரு மலையில் வந்து, மதுரையில் கண்ணகியோட கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வடிவத்தில் முடிச்சுட்டு கண்ணகி கோவப்பட்டு மதுரையை எரிச்சிட்டு இந்த மலையில் வந்து அவங்க ஐக்கியமாயிட்டாங்க அப்படின்னு இருக்குது. அப்போ கண்ணகியை அந்த சித்திரை பௌர்ணமியில், அந்த சித்ரா பௌர்ணமின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நாள் மட்டும் அந்த மலைக்கு அனுமதி அளிக்கிறாங்க. கேரளா கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரே ஒரு நாள் மட்டும் ஜீப்பில் போகிறதுக்கான வாய்ப்பை கொடுத்து காலையிலேருந்து மாலை வரைக்கும் அந்த அனுமதி அளிக்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த மலைத்தொடரில் சாத்தப்படுது. அந்த மலைத்தொடர் தீவிரமாக இருக்குது. அந்த மலைத்தொடருக்கு வெளியில் உட்காந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு இடத்துல தியானம் பண்ணி அந்த கண்ணகி சக்தி என்ன, அங்கே உண்மையிலே கண்ணகி சக்தின்னு ஒன்று தோன்றப்பட்டுச்சா, அது என்ன மாதிரி வடிவத்தில் இருக்குன்னா, நிச்சயமாக கண்ணகி சக்திங்கிறது பிரபஞ்சத்தால் ஒன்று தோன்றப்பட்டது. ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி கதையாக, அந்த மாதிரி வடிவமாக அதை பார்க்க வேண்டியதில்லை. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் பார்த்த கண்ணகிங்கிறது யாராலையும் பார்க்க முடியாத ஒரு சக்திக்கு பேர் தான் அந்த கண்ணகின்னு சொல்லக்கூடிய செயல். அது என்னன்னா எரிக்கும் தன்மை கொண்டது. அதனால அது அவ்வளோ சாமானியமாக யாரும் பார்த்துட முடியாது. அதோடைய கதையோட நோக்கம், அதோடைய செயல் வடிவமே மதுரையை எரித்துச்சு அப்படின்னா, ஒரு யுக மாற்றம் வருதுன்னா அந்த யுக மாற்றத்துக்கு சில எரிக்க வேண்டிய சூழல் வரும். எரிப்பு அப்படிங்கிறது யோக மார்க்கத்தில், தியான மார்க்கத்தில் ரொம்ப உயர்ந்த வார்த்தை என்று சொல்லுவாங்க. எண்ணத்தை வேற எந்த ஆயுதம் கொண்டும் எரிக்க முடியாது, தியானத்தை கொண்டு தான் எரிக்க முடியும். எண்ணத்தை யார் எப்படி போய் எரிப்பீங்க? பெட்ரோல் ஊற்றி எரிப்பீங்களா? மண்ணெண்ணெய் ஊற்றி எரிப்பீங்களா? இல்லை தீக்குச்சியை வச்சு பேப்பரெல்லாம் போட்டு குப்பையெல்லாம் அள்ளி போட்டு கொளுத்தி எரிப்பீங்களா? ஒரு உடலை எரிக்கிறதுக்கு 4 கட்டைகளை வச்சு, இல்லை கொஞ்சம் சர்க்கரையை அள்ளி போட்டு, இல்லை ஏதோ ராட்டி மட்டையெல்லாம் வச்சு உடலை எரிச்சிருவீங்க. இல்லை இன்றைக்கி கரண்ட் வந்துருச்சு தூக்கி போட்டு எரிச்சு விட்டு போயிடுவீங்க. ஆனால் ஒரு மனிதனுடைய கர்ம வினை, பாவம், சாபம், நோய், காமம் எல்லாத்தையும் எரிக்கணும் அப்படின்னு யோக மார்க்கத்தில் சொல்கிறாங்க. இந்த எரிக்கிற சக்தி எதுன்னா கண்ணகி. இந்த கண்ணகியை நான் மேற்கு தொடர்ச்சியில் பார்த்ததை நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு பெண் வடிவத்தில் பார்க்கல. அதை ஒரு சக்தியாக தான் நம்ம பார்த்தோம், அதை ஒரு சக்தியாக தான் உணர்ந்தோம். அது எரிப்பும் தன்மை கொண்டது. அது இந்த மலைகளுக்குள்ள, இந்த தொடர்களுக்குள்ள இருக்கு. அதை யாராலையும் பார்க்க முடியாது. ஏன்னா அதோட தீவிரம் அதிகம், அது தீவிரத்தன்மை வேற மாதிரி இருக்கு. அதனால ஒரு மனிதனுடைய எண்ணம் எரிக்கப்பட்டாதான் அவனுக்கு ஞானம்னா என்னன்னு தெரிய தொடங்கும்.